இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு போக மாட்டோம், உங்களுக்கு ஓது தரைய மாட்டோம், உங்களை ஓது கொண்டு செல்லையும் மாட்டோம். சரியா? உங்கள்ட்ட இருக்கிற சில விஷயங்களை நான் தெரிஞ்சு கொள்ளணும். உமர் சலாமா எப்படி இருக்கிறாள், ஓது தெரியுமா, என்னது தெரியும், நாங்கள் உங்களுக்கு எப்படி ஓதி தர போகிறோம். சரியா? உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் செய்யணும் என்றெல்லாம் நான் சொல்லி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட்? நீங்கள் சின்ன பிள்ளை என்ற வகையில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீடியோ ஓன் பண்ணி தான் கிளாஸுக்கு வரணும். சரி, நாங்கள் வளமையாக எல்லாரும் கிளாஸில் வீடியோ ஓன் பண்ண செல்லல, பட் நீங்கள் சின்னால் என்ற வகையில் நான் உங்களுக்கு வீடியோ ஓன் பண்ண செல்லுவோம் இன்ஷால்லா. அதை சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் இருக்கிற இடம் நல்ல பிளேஸ் நல்ல இன்ஷால்லா, அந்த கிளாஸுக்கு நீங்கள் இந்த இடத்துலேருந்து கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. உமர் சலாமா, நீ எங்கே சரி குர்ஆனை ஓதுறதுக்கு போய்க்கிறீங்களா? குர்ஆனை ஓத எங்கே சரி போய்க்கிறீங்களா? மதரசாக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, அல்லது மொல்லிமா வந்துட்ட, ஹசரத் வந்துட்ட, டீச்சர் வந்துட்ட, இப்படி யார்கிட்ட சரி குர்ஆனை ரிசைட் பண்ணுறதுக்கு போய்க்கிறீங்களா? எங்கே சரி ஓதுக்கிறீங்களா? இல்லை. அப்படியா? குர்ஆன் ஓதுறதுக்கு போய்க்கிறீங்களா? குர்ஆனை ரிசைட் பண்றதுக்கு எங்க சரி போய்க்கிறீங்களா? நீங்க பேசணும், என்னை பார்த்து கொண்டே விடாது, பேசுங்க. நான் பேசுறது கேக்குதே. ஆ. குர்ஆன் ஓதுறதுக்கு போய்க்கிறீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு, பள்ளியில குர்ஆன் ஓத போய்க்கிறீங்களா? இல்ல. ஓகே. அரபிக் லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுமா? அரபிக் லெட்டர்ஸ். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் சீக்கிர ஏபிசிடி நிக்கிற, அதே மாதிரி அரபிக் லெட்டர்ஸ் சீக்கிர தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? நீ பேசணும். என்ன நீ வீடியோலாம் ஹேக்கிறியா? பேசுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமாண்டா ஓன்னு சொல்லுங்க, எஸ் என்று சொல்லுங்க. தெரியாதுன்னு சொன்னா நோ ஐ டோன்ட் நோன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. தெரியுமா? வெயிட் வெயிட் வெயிட். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஸ்கிரீன் ஒன்று ஷேர் பண்ணினீங்களா நீங்க இப்ப? ஓ ஓ. ஏ. ஆஹா. இல்ல இல்ல இல்ல, நான் இதான் விண்டோ மாதிரி நான் இதான் கேட்டேன். ஆ, சரி. நீங்க ஸ்கிரீனை பார்க்க தெரியல, ஸ்கிரீன்ல பெரும்பாலும் தமிழ்ல நினைக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. சலாமா. நான் பேசுற கேக்கு தானே? ஓ. அப்போ உங்களுக்கு எங்க சரி நீங்க குர்ஆனை ஓதுறதுக்கு போய்க்கிறீங்களா, அல்லது உங்களோட வீட்டுக்கு தாராசரி வந்து குர்ஆனை ஓதி தந்திக்காங்களா? குர்ஆன் தெரியுமா? இல்ல. ஓகே, நல்லா குட். நான் உங்களோட ஸ்கிரீன்ல லெட்டர்ஸ் கொஞ்சம் போடுறேன். என்ன லெட்டர் இது சொல்லுங்க பாவம். தெரியுமா? இது நீங்க ஸ்கிரீன் எங்களுக்கு ஷேர் ஆகல. அப்படியா? கொஞ்சம் நீங்க வர. ஜூம். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. இப்ப சரி இப்ப சரி இப்ப சரி. அப்படியா? உங்களுக்கு ஷேரா? ஓகே ஓகே. இப்ப இப்ப ஷேர் ஆகுது. ரைட் ஓகே. ரைட். சரி, இப்ப சலாமா, இது என்ன லெட்டர் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். இந்த லெட்டர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுமா? தெரியுமாண்டா சொல்லலாம், பயப்பட தேவையில்லை. தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. தெரியுமா தெரியாதா? அலிஃப். அலிஃப். குட். ஓகே. மாஷா அல்லாஹ், தெரிஞ்சுக்கிறீங்க, நல்ல புள்ள. சரி. இப்ப இதுல சலாமா இன்னொரு விஷயம் உண்டிக்கிற, அலிஃபுக்கு மேல ஒரு சிம்பிள் சிம்பிள் உண்டிக்கிற, ஒரு டேஷ் ஒன்று போடுகிறான். இதுல பேர் தெரியுமா? என்னது? தெரியும், தெரியுமாட்டா சொல்லணும், மறந்துட்டா மறந்து சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. மூணு ஆன்சர் சொல்லலாம். ஒன்று தெரியாது, அல்லது தெரியும், அல்லது மறந்துட்டு. ஓகே. தெரியா. தெரியா. அப்ப மறக்கல, உண்மையே தெரியா, அப்படித்தானே? மறந்துட்டா தெரியாதா? தெரியா. தெரியாது. நல்ல விஷயம், வெரி குட், நல்ல. சரி, உங்களுக்கு அரபிக் லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும் அப்படியா? இதுல வந்து லெட்டர்ஸ்ல எல்லாம் தெரியுமா தெரியாதா? டவுட் இருக்குதா, இல்ல தெரியாம இருக்குதா? தெரியும். தெரியும். சரி, நான் இதுல மார்க் பண்றது, சர்க்கிள் பண்றது சொல்லணுமா? இந்த லெட்டர் என்ன லெட்டர்? லாம். லாம். இது என்ன லெட்டர்? ம், ம். மறந்துட்டு அப்படியா? மறந்துட்டா? எஸ். பயப்பட ஓ தேவையில்லை, ஓ. பயப்பட தேவையில்லை, வெக்கப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு பக்கத்துலயும் இல்லை எனக்கு, பட் உங்களோட வாயில குயிக்கான ஆன்சர் தேவை.
ஐனா சலாமா. குர்ஆன் ஓதுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஆன்சர் பண்ணணும். குயிக்க பயப்பட தேவையில்லை, தைரியமா இருங்க. சரியா? பிரச்சனை உண்டு, தெரியாடு தெரியாண்டு சொல்லுங்க, மறந்தா மறந்துன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து என்ன? சரியா மறந்துட்டு. ஓகே, இது என்ன? கொஞ்சம் லைட்டா ஞாபகம் வரலனா? ரைட், கடைசி லெட்டர் என்ன? லாஸ்ட் லெட்டர். லாஸ்டா நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன் தாய். யா. யா. ஓகே, நல்ல புள்ள. ஆஹ், இது யாண்டு சொன்னா? இது யாண்டு சொன்னா? இது என்ன லெட்டர்? பா. தா. ஓகே, அப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர். அலிஃபுக்கு பக்கத்துல லெட்டர் என்ன? பா. பா. அப்ப இது பாக்கு டொட் பனிய வந்திக்கிற, அப்ப டொட் மேலுக்கு வந்தா என்ன லெட்டர்? நூன். நோன். ரைட். ஓகே, விஷயம் கிளியர். நல்ல புள்ள. நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ண. நான் உங்கள்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்றால், சலாமா, உங்களுக்கு குர்ஆன்ல என்னென்ன விஷயங்கள் தெரியும், என்னென்ன தெரியாதுங்கிறத தெரிஞ்சு கொள்ள தான் நான் உங்கள்கிட்ட இந்த கொஷன்களை கேட்டேன். உங்களோட ஆன்சர் மாஷா அல்லாஹ். உங்களுக்கு நீங்க ஜீரோண்டு இல்லை இல்லைனா? சலாமா. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு அது போய் அப்படி சொல்லல. உங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல சில விஷயங்கள் தெரியும், உங்களோட ஏஜுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு தெரியும். ரைட். நான் இன்ஷா அல்லாஹ் அவங்கள அதுலேருந்து கொண்டு போவோம். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தரேன் எங்களோட சிலபஸ் எப்படி போகிறேன்னு சொல்லி. இது உங்களுக்கு தேவையில்லை, உங்களோட லெவலை பார்க்கத்தான் இது. எங்களோட அகாடமியில் வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட அபிக்கோ உம்மிக்கோ இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நேரம் நீங்களும் பெரிய ஆளாகி இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கும் இது தேவைப்படும். ரைட். அவனோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அண்டு 3 லெவல் சீக்கிரம். அதில் ஃபர்ஸ்ட் லெவலில் நாங்கள் வந்து லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற ஒரு பாட்டையும் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற பாட்டும் வச்சுக்கிறோம். நீங்கள் இப்போ போகிற பீரியட் வந்து இந்த லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற பாட்டெலாம் போகிறீங்க ஸ்டார்டிங். ரைட். இந்த லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற பாட்டில் பிகினர்ஸ் லெவல் ஒன்றிக்கிற, பிகினர் லெவல் 2 லெவல் ஒன்றிக்கிற. இதில் வந்து ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா லெட்டர் பை லெட்டராக நான் அவங்களோட ஒவ்வொரு எழுத்தையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு அதோட நாங்கள் பழகுவோம், எழுத்துக்களோடு பழகுவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஜீரோண்டு இல்லை, இந்த இடம் உங்களுக்கு ஒரு 50%க்கு அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் கிளியர், உங்களோட ரூட் கிளியர். இன்னும் ஒரு 50% நாங்கள் இன்ஷால்லா கிளாஸில் மூவ் ஆக வேண்டியிருக்கும். இதில் எங்களுக்கு ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது, நாங்கள் அதை முடிப்போம். முடிக்க நேரம் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எந்த ஒரு லெட்டர்லையும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. ரைட். தைரியமா இதான் லெட்டர் என்று சொல்லி குயிக் ஆன்சர் பண்ணுறால நீங்கள் மாறுவீங்க இன்ஷா அல்லாஹ். ஆஃப்டர் தட் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் எங்களோட செகண்ட் லெவலுக்கு வருவோம். சாரி, செகண்ட் அல்ல, பிகினர் லெவலில் செகண்ட் லெவலுக்கு வருவோம். நாங்கள் ஒரு வேர்ட் பை வேர்டாக சொல்லுவோம். அதாவது 2 லெட்டர்ஸ், 3 லெட்டர்ஸ், இப்படி நாங்கள் லெட்டர்ஸை கூட்டி கூட்டி அந்த லெட்டர்ஸில் வந்திருக்கிற என்னென்ன எழுத்துக்கள் வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் பழகுவோம். எங்களுக்கு தெரியும் அரபிக் லெட்டர் வந்து தனியாக வார நேரம் ஒரு டிசைன் இருக்கும். ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரோட சேர போக்குள்ள என்ன செய்யும், டிசைன் மாறும். சரியா? நாங்கள் இன்ஷால்லா அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷனுங்கிறது எங்களோட அடுத்த பார்ட். அந்த பார்ட்டில் 3 பார்ட் இருக்கிற. அங்கே தான் நாங்கள் என்ன செய்வோம், எப்படி அலிஃபை உச்சரிக்கிற, பே எப்படி உச்சரிக்கணும், என்ன மாதிரி நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அந்த ப்ரொனன்சியேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் பார்ப்போம். அதுலேயும் 3 லெவல் இருக்கிற. நாங்கள் லெட்டர் பை லெட்டராக பார்க்கணும். சில எழுத்துக்களை லெட்டர்ஸை சேர்த்து நாங்கள் வேர்ட் பை வேர்டாக பார்ப்போம். ஆஃப்டர் தட் நாங்கள் வேர்சஸ் குர்ஆன்ட பெரிய குர்ஆன் ஓதுறத கேட்டீங்களா வீட்டில்? அப்படி உண்மையெல்லாம் ஓத போகல பார்த்துப்பீங்கண்ணா. பெரிய குர்ஆன் என்ன இக்குதா? பெரிய குர்ஆன் இக்குதுண்ணா. அந்த பெரிய குர்ஆன்ல பெரிய பெரிய வேர்சஸ்லாம் மிக்கண்ணா, பேஜ் பேஜா வேர்சஸ் நிறைய இருக்கும். அப்போ அதை நாங்கள் ஓதணும். ரைட். மிச்ச சிம்பிளான விஷயம் அது ஓதுறது. அதுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நான் போவோம். செகண்ட் லெவலில் தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவு வார நேரம், வளர்ந்து வார நேரம் இந்த விஷயங்களை படிக்கக்குள்ள நாங்கள் தஜ்வீதோட ரூல்ஸ், குர்ஆன் ஓதுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற, நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு லெட்டர்ஸ் தான் மெயினாக இருக்கும். தேர்ட் லெவலில் தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட அபி உண்மையெல்லாம் ஓதுற குர்ஆன் ஒண்டிக்கிறே, அந்த குர்ஆன் எடுத்து அந்த குர்ஆனை பார்த்து நீங்கள் ஓதுறதுக்கு போவீங்க. பேஜ் பேஜா, பக்கம் பக்கமாக, சூறா சூறாவா நீங்கள் ஓதுவீங்க. நாங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட குர்ஆனை பார்த்து ஓதுற ஒருத்தராக நீங்கள் மாறுவீங்க. இது வரைக்கும் உள்ள எல்லா சிலபஸும் நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்லாம் டிஸ்ப்ளே பண்ணுவோம்.
இந்த தேர்ட் லெவலுக்கு வர நேரம் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் சைட் சப்போர்ட்டாக மாறும். நீங்கள் உங்களோட குர்ஆனை ஓதுற ஒருத்தராக நீங்கள் மாறுவீங்க. ரைட். இந்த டைமில் உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு குர்ஆன்ல பெரிய குர்ஆன்ல எந்த இடத்த பிரட்டினாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சலாமாக்கு ஓதுறதுக்கு கான்ஃபிடென்ட்டோட ஓதுறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிப்பீங்க. உங்களுக்கு ஓத தெரிஞ்சிக்கும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் இஜாசா என்று சொல்லி ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணலும், அல்லது நீங்கள் ஹிஃபுல் பண்ண போகிற அப்படி என்றால் செலக்டட் சூரா இருக்கலாம், ஜுசூக்கலா இருக்கலாம், குர்ஆனை நீங்கள் ஹிஃபுல் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போகலாம். அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை நாங்கள் செஞ்சு தருவோம். இஜாசா என்று சொன்னால் சோட்டா செல் என்று சொன்னால் இஜாசாங்கிறது ஒரு கோர்ஸ். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னிலையில் எப்படி குர்ஆன் இறக்கப்பட்டுச்சுதோ அந்த லாங்குவேஜ் அந்த ரிசைட்டிங் மெத்தட் வந்து 7 மெத்தட் கழிக்குது. அதில் ஒன்று நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். அந்த ட்ரெயின் பண்ணுற அந்த நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அதுக்கு பின்னால் வர அட்வான்ஸ் ஆகிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் தருவோம். அந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் என்றால் உங்களோட பேர் லாஸ்ட்ல முடியும். உங்களுக்கு யார் ஓய்வு தந்தாங்களோ அவங்களுக்கு யார் ஓய்வு தந்தாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் போகும். இதான் இதை உங்களுக்கு மேலதிகம் உங்களோட நாலேஜுக்கு படாது இது. பட் உங்களோட கிளாஸ்ல ஒரு ரெக்கார்டிங்கு தேவைன்னு சொல்லி வகையில் நான் இதை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ரைட். இதான் இவ்வளோ நான் உங்களோட பேசின கான்செப்டோட டோட்டல் பிக்சர். இதில் நீங்கள் போக போகிற சப்ஜெக்ட் வே வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் போவீங்க. பாருங்க, உங்களோட இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது பிறகு இங்கே வருவீங்க, அது பிறகு இங்கே போவீங்க, அதுக்கு பின்னால் இது, அதுக்கு பிறகு இங்கே வந்து அதுக்கு பிறகு தான் இந்த லெவலுக்கு வந்து சேர்ந்து அதுக்கு பிறகு இங்கே வருவீங்க. இப்படி ஒரு வேயில் நீங்கள் கடந்து கடந்து வருவீங்க. ரைட். இதுக்கு பின்னால் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள நேரத்தில் எனக்கு இதான் தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறது நீங்கள் ரெடி ஆகிக்கணும். எனக்கு தம்பி உங்களுக்கு எது ஓத தெரியும்னு கேட்டால் ஓகே, எனக்கு லெட்டர்ஸ்ட மட்டும் தெரியும், லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் தெரியும், லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு அறிமுகம் உண்டிக்கிறேன்னு சொல்கிறனாங்களா நாங்கள் ஈக்கணும். எங்களுக்கு குர்ஆன்ல என்ன தெரியும் எது தெரியாதுங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதான் உங்களோட கிளாஸில் முக்கியமான டாஸ்க் ஆகிக்கும். ரைட். அல் குர்ஆன் எங்களோட அகாடமியோட விஷன் மிஷனை நாங்கள் ஷோர்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு டார்கெட் என்னென்னு சொன்னால் அல் குர்ஆனை சரியான உச்சரிப்போட பேசிக்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட சலாமாக்குன்னு சொல்லி ஒரு டோன் உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு டோன் உண்டு, நீங்கள் ஓதுவீங்க. அந்த டோனில் உங்களை நாங்கள் மிச்சம் சிம்பிளாகவும் அதே நேரம் ஃப்ளோ ட்ராக்ல ஸ்ட்ரக் ஆகி கொண்டு இல்லாமல் ஃப்ளோவாக உங்களை மிச்சம் சிம்பிளாக ஓதுறதுக்கு உங்களை நாங்கள் பழக்கி விடுறது தான் எங்களோட டார்கெட். சரியா? எங்களோட லாங் டேர்முக்குரிய பிளான் என்னென்னு சொன்னால் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற உலகில் அல் குர்ஆன் அதுக்கே உரிய முறையில் மிச்ச சிம்பிளாக அதே நேரம் ஃப்ளோ ட்ராக்ல அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை பேணி ஓதுகிற ஒரு ஜெனரேஷன் ஒன்றை நாங்கள் உருவாக்கணும். எங்கள் டாஸ்கில் நாங்கள் கடந்த 7-8 வருஷங்களாக ஒர்க் பண்ணி கொண்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பல பேர் எங்கிட்ட இந்த ஓதி அவங்க தனியாக இன்ஸ்டிடியூஷன்களை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல ரைட். எனவே சலாமா, நான் இங்கே உங்களுக்கு வேற ஒரு பாடத்தை எடுக்க மாட்டோம். குர்ஆனை ஓய் தாரத்தை தவிர அதுக்கு அரபு சொல்லி தாரது அல்லது குர்ஆன் இல்லாமல் இன்னொரு பாடம் எடுக்கிறது, துவா பாடம் கேட்கறது இங்கே நடக்காது. உங்களோட டாஸ்க் வந்து எங்களுக்கு உங்களை அழகான முறையில் குர்ஆனை ஓத பழக்கிற எங்களுக்கு டாஸ்க் ஆகிக்கும். ரைட். எங்கள்கிட்ட வந்து முழு குர்ஆனை 30 ஓதி காட்டிட்டு போனால் எனக்கு சலாமாக்கு ஓத தெரியுமென்ற அர்த்தம் இல்லை. ரைட். சலாமாக்கு நாங்கள் தார டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்கன்றால் நீங்கள் தான் செல்ஃப் என்ன செய்வீங்க, உங்களோட பெரிய குர்ஆனை நீங்கள் ஓதுறால மாறுவீங்க. அதே நேரம் நீங்கள் லாங் டைமுக்கு எங்கிட்ட உட்காந்து ஓதணும் மட்டும் நாங்கள் எதிர்பார்க்குறதில்ல. நீங்கள் சின்ன பிள்ளைன்ற வகையில் உங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு உங்களோட வயசு உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற வகையில் உங்களோட போகணும் என்ற வகையில் காலம் எடுக்கும். ஆனால் பெரியாக்கள் இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடுவோம். சரியா? உங்களை மாதிரி சின்ன பிள்ளை மட்டும் எங்களை கிளாஸில் இல்லை. சரியா? நீங்கள் போய் முடிஞ்சு போகிற இன்ஷா அல்லாஹ் என்னோட யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களோட நானா மாதிரி இருக்கிறாங்க, உங்களோட தாத்தா மாதிரி இருக்கிறாங்க, உங்களோட வயசில் மூத்தாக்கள் உம்மா மாறிக்கிறாங்க, உம்மம்மா மாறிக்கிறாங்க, அப்பா மாறிக்கிறாங்க, வாப்பா மாறிக்கிறாங்க. எல்லாருமே இடையில ஓதுறாங்க, படிக்கிறாங்க. உங்களோட கிளாஸுக்கு முன்னுக்கு நடந்தது வந்து ஒரு வாப்பாட உங்களோட அபியில வயசில் இருக்கிற ஒருத்தர் கிளாஸ் நடந்து. அப்போ எல்லாருமே இழைக்கிறாங்க. ரைட். அப்போ எல்லாருக்குமே குர்ஆன் தேவை. எல்லாருமே உங்களை போல ஓதுறதுக்கு படித்து கொண்டு இருக்கிறாங்க. இது உங்களோட முக்கியமான சில விஷயங்கள். ரைட். கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு 5 மினிட்ஸ் நீங்கள் ரெடி ஆகிங்க. உங்களோட கிளாஸ் டைம் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸுக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். மக்ரிப்ட தொழுகையை பொறுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ரைட். கொஞ்சம் பின்னுக்காகலும் தொழுகை நேரம் முன்னுக்காகக்குள்ள கொஞ்சம் முன்னுக்கு வரையிலும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற வகையில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சார்ஜிங் நெட்ஒர்க் எல்லாம் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. லெப்டில் வந்துக்கிறீங்க கிளாஸுக்கு லேப்டாப்பா?
நீ கிளாஸுக்கு வந்து லெப்ல தானே ஓகே அப்போ ஓகே அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை லெப்லேயே வாங்க அப்போ உங்களோட கையில் ஃபோன் நிற்காது நல்லா கிளாஸை உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சி கொள்ளையிலும் சைலண்டான பிளேஸ் நல்லா உங்களுக்கு லீவ் தேவைப்பட்டால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு உங்களுக்கு திடீர்னு லீவ் ஒன்று தேவை வேறு கிளாஸ் ஒன்றிக்கிற அல்லது வேறு சரி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துட்டேன்னு சொன்னால் கட்டாயம் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்றைக்கு எனக்கு வர கஷ்டம் என்று சொல்லி வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், நீங்கள் ஏர்லியாக இன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய கிளாஸ் இருக்கிற நீங்கள் நேற்று இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைய கிளாஸ் ஃபுல்லாக இல்லாமல் ஆகிட்டு இதை நாளைக்கு சம்டைம் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு சான்ஸ் இருக்கிற. அதனால நீங்கள் ஏர்லியாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுற லெவலுக்கு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு என்ன சரி சடன்லியாக வர இஷ்யூஸுக்கு வெரி சாரி ஒன்றும் செய்யலாம் போகும். அதே நேரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ஜாயின் ஆகினீங்கன்ற வகையில் சலாமா உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்கிற. ஹோம் ஒர்க் எப்படி வரும், நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், எப்படி செய்யணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கிளாஸஸ் செஞ்சு கொண்டு போகல நான் சொல்லி தருவேன். ரைட், ஹோம் ஒர்க்கோட பேசிக் விஷயம் என்னென்னு சொன்னால் ஹோம் ஒர்க்னு சொல்கிறது நாங்கள் ஒரு விஷயத்தை 3 மெத்தடில் உங்களுக்கு தருவோம். முதலாவது கிளாஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். ரைட், பாடத்தை கிளாஸில் சொல்லி தருவோம். ரெண்டாவது அதிலிருந்து ஒரு ஒர்க்கை தருவோம், நீங்கள் வீட்டில் இருந்துட்டு செல்ஃபாக நீங்கள் ரெடி ஆகணும். உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கிற நீங்கள் ஓதுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாமல் பியோவாகவே ரெக்கார்டிங் ஆகிற அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் கேட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு அடுத்த கிளாஸுக்கு வந்து எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எப்படி ஓதுற என்ன மாதிரி ஓதுறேன்னு நான் கேள்வி கேட்பேன். அப்போ 3 மெத்தட் இது. ஒன்று நான் உங்களுக்கு கிளாஸில் ஓதி தரது, ரெண்டாவது நீங்கள் அதை செல்ஃபாக நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, மூணாவது நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் அதை ஃபெஸ்ட்டுக்கு ரிவைஸ் பண்ணுறது. இந்த 3 நடக்கும். ரைட் ரைட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் சலாமா நீங்கள் கிளாஸில் உங்களுக்கு 7-10 தானே கிளாஸ், அப்போ இன்றைக்கி 7க்கு போட்டிக்கிறாங்க. இப்போ 7க்கு கிளாஸை போட்டாங்கன்றால் 7-10 வரைக்கும் உங்களோட ஜூம் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும் உங்களோட லிங்க். சரியா, 7-10க்கு பின்னால் எங்களுக்கு அந்த லிங்கில் போகலாம், டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஜாயின் ஆகாட்டி ஆட்டோவாகவே சிஸ்டத்தில் டீஆக்டிவேட் ஆகிடும் உங்களோட ஜூம் லிங்க். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒன் டைம் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். சலாமாக்கு வெக்கேஷன் தேவை அப்படியா, தொடர்ந்து கிளாஸில் ஓதையில வேணா. ரைட், அகாடமியோட வெக்கேஷன் நிற்கிற சரியா, ரம்ஜான் ஃபெஸ்டிவல், ஹஜ் ஃபெஸ்டிவல், டிசம்பர் வெக்கேஷன், மே டே இருக்கிற, மீலா டே, இப்படி 5 கேட்டகரியில் annually 23 days தான் அகாடமி வெக்கேஷனாக இருக்கும். மற்ற எல்லா நாளும் அகாடமியில் கிளாஸஸ் அதே ஃப்ளோவில் ஷாலாக போகும். ரைட், எங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் பார்த்துக்கிறீங்களா? யூடியூப் பார்க்குறா, ஃபோன் யூஸ் பண்ணுறா, யூடியூப் பார்க்குறா சலாமா இல்லையா? யூடியூப் பார்க்கணும் வேணா, ஃபோனை தேவையானது பார்க்கணும் வேணா. சரி, யூடியூப்பை போயிட்டு எடுத்து பார்க்கணும் சரியா. உங்களை மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கிறான். உங்களோட ரெக்கார்டிங்கும் இன்றையிலேருந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணப்படும் இந்த கிளாஸ் நடந்து முடிஞ்சதோட. சரி, ஏன் நாங்கள் யூடியூப் தேவைன்னு சொன்னா ஹசலாமா கவனமாக கேட்டுக்கொள்ளணும். குர்ஆனுங்கிறது ஸ்கூலில் பேசிட்டு மெட்ஸ் பாடத்தை இங்கிலீஷ் பாடத்தை படிச்சுட்டு வர மாதிரி நாங்கள் ரைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒன்றல்ல குர்ஆன். சரியா, மோஸ்ட்லி எங்கட ஓரலோட டச் ஆனிச்சு. எங்கட வாய் தான் மெயின் கதாநாயகன், மெயின் ஹீரோ வந்து எங்கட வாய் தான். சரியா, அப்போ நாங்கள் வாயால் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் என்றால் எங்கட கண் சரியாக பார்க்கணும், ஐ கான்டாக்ட் சரியாக பார்க்கணும், எங்கட காது கவனமாக கேட்கணும், லிசன் பண்ணணும். இது ரெண்டும் சரியாக நடந்தால் மட்டும்தான் எங்கட வாயோட உச்சரிப்பை திருத்தலாம். ரைட், அப்போ இந்த 3ம் சரியான ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும் என்றால் அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் சாய்ஸ் பண்ணிக்கிறோம் யூடியூப். சரியாக பார்க்கலும், நாங்கள் சொல்லித்தரத்தை நீங்கள் ஓதுறதை உங்களுக்கு கவனமாக கேட்கலும், இன்ஷா அல்லாஹ் உங்களோட உச்சரிப்பை உங்களுக்கு டெவலப் பண்ணிடும். இது 3க்குமான பிளாட்ஃபார்ம் தான் எங்களோட யூடியூப் சேனல். ஆகவே நாங்கள் தார ஹோம் ஒர்க் செய்கிறதுக்கு உங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு விஷயம் ஒன்று மறந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி இன்னொருத்தட்ட நீங்கள் கிளாஸ் போகணும், படிக்கணும், ஓதி பழகணும் என்ற தேவை உங்களுக்கு வராது. இன் ஃபியூச்சரில் உங்களோட வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொள்ளையிலும். ஃபியூச்சர் என்று சொல்றது இப்போ உங்களுக்கு 10 வயசு என்றால் நீ 40-50 வயசு ஆகினாலும் நீங்கள் குர்ஆனை உங்களோட வீடியோ பார்த்து படிக்கலாம். ரைட், இன்னொரு ஆளுக்கு உங்களோட வீடியோ பார்த்து படித்து அவரும் சதகாக்களை நாங்கள் செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். ரைட், எப்படி எங்களோட யூடியூப்பில் தேர்ன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் சேனலில் போய்த்துட்டு அதில் கிளிக் பண்ணி அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி எஸ்எல்ஏ நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி லோகோவோட ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு வரும். இந்த லோகோ கவனம், இந்த லோகோ மட்டும்தான் எங்களோட பல பேர்கள் இதில் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வியூ சேனல் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வியூ சேனல் ஒன்றிக்கும் அதில் நீங்கள் அதுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி பிளேலிஸ்ட் ஒன்று காட்டும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படி என்றால் உங்களுக்கு இந்த மாதிரி கூட பேருட நேம்ஸ் வரும்.
இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து இந்த மாதிரி பேருக்குள்ள உங்களோட பேரும் ஒளிஞ்சிக்கும் ஒரு இடத்துல இருக்கும். இதெல்லாம் எங்களோட அகாடமியில படிச்சு கொண்டிருக்கிற படிச்சு முடிச்சாக்கிட்ட நேம் தான் இது. இப்போ உங்களோட பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களே எப்படி? உமேர் சலாமா அப்படியா? அப்போ உமேர் சலாமாட பேர்ல இப்படி நேம்ல இப்படி ஒரு பிளேலிஸ்ட் வண்டிக்கும் நீங்க இதுக்குள்ள போய்த்துட்டு உங்களோட வீடியோக்களை தாராளமாக பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றையிலேருந்து பார்க்கலாம். இந்த நாளிலிருந்து அப்டேட் ஆகும். ரைட், நான் இந்த கேள்வி கேட்கல. ஏன் எங்களை பத்தி உங்களுக்கு தார் சென்னு சொல்லி வாப்பா சொல்லிப்பாங்க அப்படியா? பாப்பா கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்கன்னு சொன்னாங்களா அல்லது போயிட்டு தேடி பார்த்துட்டு சொன்னாங்களா? அபி அவங்களோட சொன்னாங்களா யூடியூப் பாருங்கன்னு சொன்னாங்களா? பாத்தீங்களா? ஹசன் சலாமா யூடியூப் போய் பாத்தீங்களா? இல்லையே, யூடியூப் பாத்தீங்களா? இல்ல. சரி, ஓகே, நல்ல. நீங்க போயிட்டு பாருங்க. அபிட போன் எடுத்து யூடியூப்ல போய்த்துட்டு சரியா உங்களோட லெவல்ல ஓதுற புள்ள எழுதிக்கிறான். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் எழுதிக்கிறீங்களே, லெட்டர் பை லெட்டரா இன்ட்ரடக்ஸ் பண்ணி கொண்டு தெரிஞ்சு கொண்டு போற லெவலுக்கு தானே இந்த லெவல்ல எங்களோட கிளாஸ்ல ஓதுற புள்ள எழுதிக்கிறாங்க. அவங்களோட வீடியோ போயிட்டு பாருங்க. ரைட். எங்களை பத்தி உங்களுக்கு வேற என்ன டவுட் தான் கேட்கலாம். நான் சார் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஸ்லைடை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். உங்களுக்கு ஒரு பாடத்தை நான் ரெடி பண்ணுவோம். என்ன டவுட் தான் கேட்கலாம். சலாம், அது பயப்படப்படாது. கிளாஸ்ல நான் நான் தான் கூட பேசிக்கிறேன். அடுத்த கிளாஸ் நான் பேச மாட்டேன், நீங்க தான் பேசுவீங்க, நீங்க தான் ஓதுவீங்க. சரியா சலாமா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஜூம்? இல்லாட்டி இதுக்கு முன்னுக்கு ஜூம்ல வேற கிளாஸஸ் போய்க்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிளாஸுக்கு வந்து நீங்க ஜூம்ல அல்லது இதுக்கு முன்னால வேற என்ன சரி கிளாஸ் போய்க்கிறீங்களா? பேசணும் சலாமா, குயிக் ஆன்சர். சலாமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படியா ஜூம் இது உங்களுக்கு? இல்லாட்டி வேற ஸ்கூல் கிளாஸ் போறா? இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது அப்படியா? எனக்கு விளங்குற உங்களோட நீங்க இந்த என்ன சொல்ற ஃபேஸ் டு ஃபேஸ் பேசாம இப்படி ஆன்லைன்ல பேசுறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேணா? அப்படியா? ஆன்லைன்ல எப்ப பார்த்து பேசுறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆயுது அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் டைம் தானே இது? எஸ். ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க போக போக உங்களோட கிளாஸை நீங்க பிடிச்சி கொள்வீங்க, பழகி கொள்வீங்க. உங்களை விடவும் நீங்க ஸ்கூலுக்கு போறேன் ஃபர்ஸ்ட் கிரேட் 1 எங்க கிளாஸ்ல இருக்கிறாங்க நேசரி போற பிள்ளைகள். அவன் உங்களோட ஃபாஸ்டா பேசுறான். உங்களோட தங்கச்சி மாதிரி தம்பி மாதிரி கிளாஸ்ல இருக்கிறான். ரைட், பட் அவங்க இப்ப அபியோடைய உண்மையோடைய கிளாஸுக்கு வரல, தனி தான் வர. ரைட், அப்போ இன்ஷால்லா உங்களுக்கும் போக போக நீங்க பிடிச்சி கொள்வீங்க. நான் இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன செய்ய டவுட் என்ன சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ரைட், நல்லமே முடிச்சுக்கொள்ளுமா? போதுமே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிசாக்கல்லா ஹைரா. டைமுக்கு வரோம் இன்ஷால்லா. பேசணுமா அடுத்த கிளாஸ்ல இருந்து? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.